ஹலோ guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு கோட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்குவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பிளிட் ஸ்குவாட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு சேர் இல்லாட்டி ஏதோ ஒரு பெஞ்ச் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும், உட்காந்து எந்திரிக்கணும். அதுதான் ஸ்பிளிட் ஸ்குவாட். இது நம்ம என்னென்னா வெயிட் வச்சும் பண்ணலாம், இல்லை வெயிட் இல்லாமலும் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கு வெயிட் வச்சு பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ பிகினர் அப்படின்னா வெயிட் இல்லாமல் பண்ணுங்கள். அப்புறம் போக போக இங்கே நம்ம வெயிட் கொடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்குவாட் எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக நம்ம தோப்கண்ணம் போடுறது தான் லெக் ஸ்குவாட். இதை நீங்கள் தோப்கண்ணமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெக் ஸ்குவாடாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பிக்சர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தோப்கண்ணமாக போட்டுக்கலாம். இது எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து லெக் ஸ்குவாட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஆனால் இதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நம்ம முட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, முட்டி வந்துட்டு நம்மளோட பெருவரில் தாண்டக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லெக்குக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் போய் சேரும். அந்த முட்டி தாண்டாமல் பார்த்துக்கோங்க. அந்த முட்டி வந்துட்டு பெருவரில் தாண்டாமல் பார்த்துக்கோங்க. பெருவருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டி கொஞ்சம் இது பண்ணலாம். ரொம்பவும் வெளியே அவுட்டாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த பெருவிரல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து முட்டியும் பெருவிரல் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம வந்து வெயிட் யூஸ் பண்ணி பண்ணலாம், வெயிட் இல்லாமலும் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா வாக்கிங் லஞ்சஸ் என்னென்னா ஒரு ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்கு வந்து ஒரு வெயிட் எடுத்து நம்ம நடந்து போகிறது தான். இந்த பிக்சரில் போட்டிருக்கும் போது அந்த மாதிரி வந்து உட்காந்து முட்டி வந்து கீழே தரையில் பட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தரையில் பட்டு எந்திரிச்சு போகிறதா வந்து வாக்கிங் லஞ்சஸ். இது வந்து எப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 15 to 20 ஃபீட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நடந்து போகலாம். அதான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும். அந்த மாதிரி தான் பெனிஃபிட். அப்படி இல்லை, அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல நின்று பண்ணலாம். ஒரே இடத்துல நின்று பண்ணும்போது நம்ம கவுண்ட் வச்சுக்கணும். ஒவ்வொரு லெக்குக்கும் வந்துட்டு ஒரு 20 இல்லை 25 அந்த மாதிரி கவுண்ட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு உட்காந்து எந்திரிக்கணும். அவ்வளோதான். காலை மட்டும் அடிக்கடி மாற்றி வாக்கிங் லென்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி காலை மட்டும் மாற்றி வச்சு பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் ஸ்டெப் அப். என்னென்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டெப்பில் வந்து ஏறுற மாதிரி தான் இது. ஆனால் வெயிட் வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பில் ஏறி இறங்கணும். நம்ம மீன் ஒரே காலை அப்படியே சேரில் வச்சுட்டு மாற்றி இறங்கணும். அந்த பிக்சர் போட்டுக்கும் அதே மாதிரி தான். வேறு எதுவும் இல்லை, இதில் பெருசாக எதுவும் கிடையாது. இன்னைக்கு கூட வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.